வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. சிபிஐ விசாரணையில ஆதாரங்களை அள்ளி போட்டிருக்கிறாரு செந்தில் பாலாஜி. சிபிஐ மன்னிப்பு கேட்டு இருக்கிறது, வச்ச விளாசி இருக்கிறாரு. வேற லெவல் சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் கரூர்ல ஷூட்டிங் நடந்திருக்கான இன்னும் பல புகைப்படங்களும் சிக்கி இருக்கு. தோழர்களே, என்ன நடந்தது தோழர்களே உங்களுக்கு தெரியும். கரூர்ல நடந்த சம்பவம் மிகப்பெரிய துயர சம்பவம்னு. அந்த 41 பேருடைய மரணத்திற்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாம, அந்த குற்றத்தை ஏற்றுக்கொண்டு சரி செய்யாம ஒரு கூட்டம் அலையுதுன்னா அது தமிழக வெற்றி கழக கூட்டம் தான். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அவங்க என்ன பண்றாங்க, இந்த கரூர் சம்பவத்தை தனக்கான ஓட்டாக மாற்ற ட்ரை பண்றாங்க. தொடர்ந்து பொய் பிரச்சாரங்களை செய்யுது விஜயினுடைய குரூப். இதுல ஒரு கான்ஸ்பிரன்சி தியரிய கட்டமைச்சாங்க. அது என்ன? சதி கோட்பாடு. இப்படி நடந்திருக்கலாம், இப்படி செஞ்சிருக்கலாம், இதுதான் காரணம் அப்படின்னு ஒரு பொய்யை புனைவது. அத ரொம்ப பக்காவா ஒரு கூட்டத்தோட சேர்ந்து இங்க இருக்கிற பிஆர் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆளுங்க ஒரு கூட்டம் வச்சிருக்காங்க. சில நிறுவனங்கள் இருக்கு, சில இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க. இவங்களோட எல்லாம் சேர்ந்து காசை கொடுத்து இதை அப்படியே மாத்திட்டாங்க. நேர்மையானவனா விஜய் இருந்திருந்தா இது ஆமா நடந்துச்சு, இதுக்கு நானும் பொறுப்பு, இதை நான் சரி செஞ்சுக்கிறேன், மக்களோட மக்களா நான் இனி நிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன்னு சொல்லியிருப்பான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் இதுக்கு நான் காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு ஆளு. அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அப்ப இதுக்கு பின்னாடி விசாரணையில பொய்யா வச்சு விடுறாங்க. நீங்க கரூருடைய பிரச்சனை நடக்குதுங்க, ஊருப்பட்ட டிவி தொலைக்காட்சிகள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் பல்லு வளைக்கிட்டாரு விஜய், விஜய் கால் கழுவிட்டாரு, விஜய் குளிச்சுட்டாரு, விஜய் ட்ரெஸ் பண்ணிட்டாரு அப்படின்றதுல இருந்து போட்டு 41 பேர் படுகொலை செய்யப்பட்ட பிறகும் தொடர்ந்துட்டு இருந்துச்சு. எல்லாமே லைவ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். இதுல பொய் சொல்றதுக்கும் கான்ஸ்பிரன்சி தியரியை கட்டமைக்கிறதுக்கும் ஒரு தில்லு வேணும். ஏன்னா எல்லாமே ரெக்கார்டடா இருக்கு. இதுல ஒரு பொய்ய கட்டமைக்கிறான். அங்க வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிளேட வச்சு அறுத்துட்டாங்க. அங்க வந்தவங்க மயக்க மருந்து அடிச்சுட்டாங்க. அங்க வந்தவங்க ஏதோ ஒரு பொடியை போட்டாங்க, எல்லாரும் மயங்கிட்டாங்க. இது எவ்வளவு பெரிய பொய்யே. ரெண்டாவது, அவரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடின உடனே இங்க செருப்பெல்லாம் வச்சு அடிக்க ஆள் அனுப்பிட்டாரு. இந்த கூட்டங்களுக்கு மேல ஒரு கூட்டத்தை அனுப்பிவிட்டு பெரிய கூட்ட நெருக்கலை உண்டாக்கி கொலை பண்ணிட்டாரு. இது போன்ற பல உப்புக்கு சப்பான பல காரணங்களை பாஜக கும்பலும் சொன்னாங்க, இந்த கும்பலும் சொல்லுச்சு. பாஜகவுக்கு என்ன, எடப்பாடியாருக்கு என்னன்னா, இவங்களோட சப்போர்ட்டா நின்னோம்னா நாளைக்கு கூட்டணிக்கு வந்துருவாங்கன்னு நினைப்பு. அதனாலதான் எடப்பாடி சட்டமன்றத்துல கேள்வி கேட்டார். இங்க வெளியே உட்கார்ந்து விஜய் எந்த பொய்யெல்லாம் கட்டமைச்சாரோ அந்த பொய்யெல்லாம் சட்டமன்றத்துல கேட்டாரு. சட்டமன்றத்துல கேட்டு அதுக்கு வெளிப்படையாக முதலமைச்சர் ஸ்டாலின் பதில் சொன்னார், ஆதாரப்பூர்வமா பதில் சொன்னார். சட்டமன்றத்துல ரெக்கார்டர் இருக்கு. இங்க வெளியே உட்கார்ந்துகிட்டு இந்த பாஜக கும்பல் என்ன பண்ணாங்க, உடனே அங்க இருந்த ஆட்கள் விசாரணை உண்மை கண்டறியும் குழு, உடனே சிபி, உடனே அது வருது இது வருதுன்னு ஊருப்பட்டதை கொண்டு இறக்குனாங்க. ஏன்? விஜய காப்பாத்தி விஜய கூட்டணிக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு. இவ்வளவு அயோக்கியத்தனங்களுக்கு அப்புறம் தான் சிபிஐக்குள்ள விசாரணைக்குள்ள விஜய் கொண்டு வரப்படுகிறார். நாம கூட கேட்டோம், ஏங்க விஜயத்துக்கு உள்ள போடுங்க சொன்னோம். ஆனா நிதானமா முடிவெடுத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். அவர் என்ன நிதானமா முடிவெடுத்தாரு, ரொம்ப தெளிவா ஒரு முடிவு எடுக்கிறாரு ஸ்டாலின். என்ன? எடுத்தவங்க ஊத்தன்னு செய்யக்கூடாது. அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஆயிட்டாரு. அதனால நிதானமா கையில கிடைக்கிற ஆதாரங்கள் அடிப்படையில் செய்யலாம். அதுக்கப்புறம் இவங்களே போய் சிக்கனாங்களா சிபிஐல. இப்ப சிபிஐ வச்சு செய்யுது, சிபிஐ வச்சு இவங்கள பிஜேபி செய்யுது. புரியுங்களா? 3 முறைக்கு மேல போய் விஜய் விசாரணைக்கு போயிட்டு வந்துட்டாரு. வந்தா கைய காட்டிக்கிட்டே வர்றாப்ல. இவர் பெரிய அறுத்து தள்ளிட்டு இந்த நாட்டுக்காக போனவரு, இவர் கைய காட்டிட்டு வர வந்துடணும் கூச்ச நாச்சம் இல்லாம. இந்த பீஸ் அங்க போயிட்டு கைய காட்டிட்டு அங்க இருந்தே பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டாரு. எங்க அண்ணன் சிரிச்சாரு பாருங்க, அப்படி இருந்துச்சு. எங்க அண்ணன் பேண்ட்டுக்குள்ள கைய விட்டு நடந்தாரு பாருங்க, இப்படி இருந்துச்சுன்னு. கேடு கட்டவர்கள் கூட இப்படி யோசிக்க மாட்டாங்க. நீ ஒரு சினிமா நடிகனை ரசிக்கலாங்க, அதுக்காக ஒரு படுகொலையில 41 பேர் செத்த பிறகும் ஒருத்தன் நல்லவே நம்புற அளவுக்கு நீ முட்டாளான்னு கேக்குறேன். ஒருத்தன் தவறு செஞ்ச பிறகும் அவனை தூக்கி பிடிக்கிறதுக்கு காசு பெருசுனா அதுக்கு வேற இடத்தவா திண்டு போயிடலாம். அப்படி ஒரு கூட்டம் அலைஞ்சுக்கிட்டு கிடக்கு. சரி இருக்கட்டும், நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த சமயத்துலதான் சிபிஐ செந்தில் பாலாஜி அவர்களை விசாரணைக்கு அழைக்குது. செந்தில் பாலாஜி தெளிவா பத்திரிகையாளர்கிட்ட சொல்லிட்டு போனாரு, பாருங்க எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் நேரா போறேன், என் கையில இருக்கிற ஆதாரங்களை கொடுக்குறேன், அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி நான் விசாரணைக்கு ஒத்துழைப்பேன் போறேன். போனா அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. கேட்ட கேள்விக்கெல்லாம் ஆதாரத்தை கையில் எடுத்துட்டு போயிட்டாரு. சிசிடிவி ஃபுட்டேஜ், அங்க கிடைச்ச வீடியோ கவரேஜ் எல்லாத்தையும் கையில் எடுத்துட்டு போயிட்டாதான் முழு நீளமா இருக்கே, எல்லாத்தையும் கையில் எடுத்துட்டு போயிட்டாரு. அப்போ சிபிஐ இவரை உட்கார வச்சு விசாரிக்குது. என்ன விசாரிக்குது?
ஏங்க உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது. அமைதியா கூட்டம் போயிட்டு இருந்துச்சு, எந்த பிரச்சனை இல்லாம கூட்டம் போயிட்டு இருந்துச்சு. ஆனா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடுறது ஒண்ணு, செருப்புகள் வந்து விழ ஆரம்பிச்சுச்சு. அப்ப செருப்பு விழ ஆரம்பிச்ச உடனே இங்க பெரிய கலவரமா பதற்றமே உண்டாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப இவர் என்ன பண்ணிட்டாரு, அங்க இந்த வீடியோ எல்லாம் எல்லாமே இருக்குல்ல, உங்க கையிலயும் கொடுத்திருக்காங்கல்ல, அந்த வீடியோ இருந்தா போடுங்க, இல்ல நான் கொண்டு வந்திருக்கேன் நான் போடுறேன் அப்படின்னா அவர் கூட போன லாயரை போட சொல்லியிருக்காரு. இந்த வீடியோல 6 நிமிஷம் அவர் பேசிட்டு இருக்காரு. 6வது நிமிஷத்துல மக்கள் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, மக்கள் சைகை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, பாட்டில் எரிய ஆரம்பிச்சிட்டாங்க, செருப்பு எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. 6வது நிமிஷத்துல இங்க உயிர் போயிட்டு இருக்கு, ஆம்புலன்ஸ் வர வைங்கன்ட்டாங்க. 6வது நிமிஷத்துல ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. என்னப்பா நம்ம கொடி கட்டின ஆம்புலன்ஸ் வருதே அப்படின்னு அவரே பேச ஆரம்பிச்சிட்டாரு. 6வது நிமிஷத்துல கலவரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மக்கள் கடுமையா உயிருக்கு ஆபத்தா போராட ஆரம்பிச்சிட்டாங்க. 6வது நிமிஷத்துல நடக்குது பாருங்க. அப்படின்னு மொத்த ஆதாரத்தை எடுத்து போட்டு டைம் வாரியா பேச ஆரம்பிச்சிட்டாரு. 6வது நிமிஷத்துல இருக்காரு இவர். 12 நிமிஷத்துக்கு மேலதான் பாட்டிலுக்கு 10 ரூபா பாடுறாரு. பாட்டிலுக்கு 10 ரூபா பாடும்போது பலரும் செத்துட்டாங்க அப்படின்னு புள்ளி விவர ஆதாரங்களோட கொடுத்த உடனே, சாரி சார் நீங்க இவ்வளவு தெளிவா ஆதாரங்களோட இருக்கீங்க அப்படின்னு சாரி கேட்டிருக்கு. எதே சிபிஐ. சாரி சார் இவ்வளவு தெளிவா இருக்கீங்க, ஏன்னா மட்டையா இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தது. மொத்தமா ஆதாரங்கள் அள்ளி போட்டு நொடி வாரியில பேசியிருக்காரு. ஏற்கனவே அவர் பேசினார், பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் ரொம்ப தெளிவா பேசினார். இவர் லேட்டா வந்ததுல உட்பட என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு, 12 மணின்னு அறிவிக்கிறாரு புஷி ஆனந்த். பத்திரிகையாளர் சந்திப்புல 12 மணின்னு அறிவிக்கிறாரு. ஆனா இவங்க கொடுத்தது 3 to 7. எதுக்கு இவ்வளவு லேட்டா வந்தாங்க? வந்தவர் உள்ள வந்துட்டு 500 மீட்டருக்கு முன்னாடியே வண்டிக்குள்ள போயிட்டார். ஒருவேளை வெளியே இருந்தாலோ மேல இருந்தாலோ மக்கள் அவரை பார்த்துட்டு அப்படியே கலைஞ்சிருப்பாங்க. இவர் வேணும்னே உள்ள போறாரு. வந்து வண்டியை உள்ள வராதீங்கன்னு போலீஸ் சொல்றாங்க. வந்து வண்டியை நிறுத்துறாரு. அது ஒரு பெரிய நெருக்கலை உண்டாக்குது. அதுலதான் மக்களுக்கு பெரிய ஆபத்தை உண்டாகுது. அதுக்கப்புறம் அவர் மேடை ஏறாரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னொரு கேள்வி கேட்கப்படுது. ஆம்புலன்ஸ வர வச்சு அதுக்கு ஜிபேல பணம் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. சார் ஏற்கனவே அவங்களே 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வச்சிருந்தாங்க. இந்த தகவலை கேட்டோடனே சுத்துமத்துல இருக்கிற எல்லா ஆம்புலன்ஸும் அங்க போயிட்டாங்க. அங்க போய் மக்களை அவங்களே தன்னெழுச்சியா காப்பாத்தினாங்க. இதுல நான் ஜிபே அனுப்புனேன்றதுக்கு என்ன ஆதாரம் சொல்லுங்க அப்படின்னு புடிச்சிட்டாரு. தன்னெழுச்சியா மக்கள்ல போய் காப்பாத்த போயிட்டாங்க. ஆம்புலன்ஸ் சுத்தி சுத்தி அரசு ஆம்புலன்ஸ், சாதாரண ஆம்புலன்ஸ் எல்லாம் பிரச்சனை பெருசாகுது, மக்களை காப்பாத்தணும் வந்து நின்று காப்பாத்துனதுங்க. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அடுத்த கேள்வி, மயக்க மருந்து ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சிருக்காங்க, பொடியெல்லாம் தூவுனாங்க, அதனாலதான் மக்கள் எல்லாம் மயக்கம் போட்டாங்கன்னு. சார் அவர் தொடக்கத்துல இருந்து அவர் வீட்டுல கிளம்புனதுல இருந்து வந்து சேர்ற வரைக்கும் எல்லாம் வீடியோவா இருக்கு. நீங்க வீடியோ பாருங்க. எந்த இடத்துல ஸ்ப்ரே அடிச்சாங்க, எந்த இடத்துல பிளேடு போட்டாங்க, எந்த இடத்துல மயக்க மருந்து தொளிச்சாங்க, எதுக்கான ஆதாரமும் இல்ல. இது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு, தப்பித்துக் கொள்வதற்கான குற்றச்சாட்டுன்னு சொல்ல சிபிஐ மறந்து போச்சா? என்னடா இது புள்ளி விவர கணக்கோட வந்து நிக்கிறாரு அப்படின்னு சாரி கேட்டு அனுப்பி விட்டுருக்காங்க. புரியுதுங்களா? நம்ம தெளிவா இருக்கணும், இல்லைன்னா ஏறி மசாலா அரைச்சிட்டு இந்த கூமுட்ட கூட்டங்கள் எல்லாம் போயிட்டே இருக்கும் நம்மள ஏறி மிதிச்சுட்டு. இதுல எனக்கு ரொம்ப கஷ்டமான இடம் எது தெரியுங்களா? ஒரு சின்ன குழந்தைங்க, அவங்க அம்மா பக்கத்துல இருக்கவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் பாப்பா 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 பாப்பான்னு அடிக்கிறாங்க. அந்த குழந்தைய தட்டி எழுப்புறாங்க. அந்த குழந்தையால எந்திரிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த குழந்தை அப்படியே மூச்சு விட முடியல. கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை உயிர் போகுது. பார்க்க சகிக்கலைங்க. பாருங்களேன். பாத்தீங்களா? இதுதான் இவன். இதுதான் விஜய். இதுதான் அந்த தற்கொலை கும்பலுடைய வேலை. இப்படி கண்ணு முன்னாடி தான் வீட்டு உசுர இழந்துட்டு ஒரு கூட்டம் தவிச்சிட்டு இருந்தது. நான் இன்னொன்னு சொல்லவா? சினிமாவுக்கான ஷூட்டிங்கு முதல் நாள்ல இருந்து அதுக்கான விலை உயர்ந்த கேமரா ஃபிட் பண்ற வீடியோ சிக்கிருக்கு. விலை உயர்ந்த கேமராவை அந்த வண்டியில ஃபிட் பண்ணி இருக்கிறாங்க. பாருங்களேன் இந்த வீடியோவை.
பாத்தீங்கல்ல, விலை உயர்ந்த கேமராவை வண்டியில மேல ஃபிட் பண்றாங்க, இங்க ஃபிட் பண்றாங்க, இங்க ஃபிட் பண்றாங்க. அதை ஃபிட் பண்றதே ஒரு பெரிய வீடியோவா போட்டிருக்கான். அது இப்பதான் சிக்கி வெளியே வந்துட்டு இருக்கு. இந்த போட்டோவை பாருங்க. இந்த போட்டோல என்ன தெரியுதுன்னு பாத்தீங்களா? வீடியோவை வச்சு அங்கங்க வண்டியை வச்சு அங்கங்க ஆளுகளை நிப்பாட்டி அங்கங்க வாகனத்தை நிப்பாட்டி இந்த பூரா ஷூட்டிங் பண்ணிருக்காங்க. எவன் செத்தா எவன் தாலி ஏத்தா நமக்கு என்ன? ஜனநாயகனுக்கான ஷூட்டிங் ஜரூரா நடந்திருக்கு. இவன் தான் தலைவன். இவன் நம்பிதான் ஒரு கூட்டம் அலையுது. தனக்கு பிடிச்சமானவன் எந்த தவறு செய்தாலும் நான் வேடிக்கை பார்ப்பேன்னு நினைக்கிற அயோக்கியத்தனம் இருக்குல்லங்க, அதை முதல்ல மக்கள் நிறுத்தணும். தப்பு எவன் பண்ணாலும் சட்டையை பிடிச்சி உலுக்கி கேள்வி கேட்கிற ஒரு சூழலை நம்ம உருவாக்கணும் தோழர்களே. இல்லைன்னா இப்படிதான் கேமரா வச்சு நம்ம சாவ படம் பிடிப்பான். இப்படித்தான் நம்மளை இழுத்து விட்டு சிபிஐ வரையும் போக வைப்பான். அவன் நல்லவனா 20 லட்சம் கொடுத்து வாயடைச்சு தனித்தனியாக இந்த மக்களை எல்லாம் இவங்க தானே அவங்களுக்கு சாட்சிகளை கலைச்சிட்டு இவன் யோகின்னு தப்பிச்சுக்குவான். தப்பு செய்து மாற்றவனை விட தப்பு செஞ்சு நான் தப்பே செய்யலன்னு தப்பிக்கிறான் பாரு, அவன் ரொம்ப ஆபத்தானவன். அந்த ஆபத்தானவன் விஜய் தான். புரிஞ்சுக்கோங்க மக்கா.